குழந்தை கடத்தல் கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்த போலீஸ். பெற்றோரிடமிருந்து விலைக்கு வாங்கி கொடுக்கும் கும்பலா அல்லது கடத்தல் கும்பலா? குழந்தைகளை விற்பனை செய்வதே தொழிலாக வைத்திருக்கிறார்களா? நடக்கும் விசாரணை. சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு குழந்தை ஒன்று விற்பனைக்கு தேவைப்படுவதாக 2 பெண்களோடு கார்த்திக் என்ற இளைஞர் பேசுவது போன்ற ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குழந்தையின் விலை 12 லட்சம் என அதில் பேரம் பேசப்படுகிறது. இது தொடர்பாக கார்த்திக் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கிறார். தொடர்ந்து கார்த்திக் காவல்துறையினரோடு சென்னை அடுத்த புழல் பிரிட்டானியா நகர் பகுதியில் காத்திருக்க ஆடியோவில் பேசியபடி இளம்பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து ஆண் குழந்தை ஒன்றை கொடுக்க அங்கு மறைந்திருந்த காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து பிடிக்கிறது. குழந்தையை மீட்டு புழல் காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் வித்யா என்றும் அவர் குழந்தையை விற்பனை செய்ய வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குழந்தை யாருடையது என நடத்திய விசாரணையில் ரதிதேவி என்பவரது குழந்தை என்றும் அவரிடம் பேரம் பேசியே குழந்தையை கொண்டு வந்திருப்பதும் அம்பத்தூர் அருகே மேனாம்பேடு பகுதியில் உள்ள வித்யாவின் வீட்டில் ரதிதேவியையும் அவரது தோழி தீபா என்ற பெண்ணையும் மேலும் 2 வயது பெண் குழந்தை ஒன்றையும் மீட்டு அடுத்ததாக புழல் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். கணவரின்றி தனியாக வாழ்ந்து வந்த ரதிதேவி தனது குழந்தையை விற்றுவிட வேண்டும் என தீபாவிடம் கூறியதாகவும், தொடர் விசாரணையில் வித்யாவின் செல்போனில் ஏராளமான குழந்தைகளின் படங்களும் இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்து அவர்கள் குழந்தைகளை விற்பனை செய்வதையே தொழிலாக கொண்டுள்ளார்களா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். வித்யாவின் செல்போன் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறப்படும் நிலையில் வித்யா, தீபா, ரதிதேவி ஆகிய மூவரையும் புழல் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.